இதுக்கு திரைக்கதை யார் எழுதினான்னு தெரியல, அருமையாக எழுதியிருக்காங்க. பாக்யராஜ் சார் செத்துட்டாருன்னு நினச்சோம், இறந்துட்டாருன்னு. ஆனால் அதை விட பெரிய திரைக்கதை ஆசிரியர்லாம் இதில் இருக்காங்க. திருநாகரசு டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டுருக்காங்க. அங்கே போய் கரூரில் எவனோ ஃபோன் பண்ணுறாங்க, திருநாகரசு சர்வே பண்ணுவாங்க. யோசிச்சிருக்க வேணாக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சர்வே பண்ணுறதுக்கு எங்கடா கரூர்லேருந்து கூப்பிட்றாங்கன்னு. அவன் யாருன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவன், ஒரு நடிகர் கட்சி. வாழ்நாளில் சர்வே பண்ணதுக்கு நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெகுமதின்னு நினச்சிட்டாங்க. ஒரே குஷியாக இருந்திருக்காங்க. குஷியாக இருந்து டீ கடைக்கு வந்தால் போலீஸ் வந்துருக்கு. செந்தில் பாலாஜி சொல்லி 35 கோடி. ஆமாம், நான் தான் சார் உங்களை இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வர சொன்னார், கூப்பிட்டுட்டேன். அப்போ தான் திருநாகரசு இன்ஸ்பெக்டர்கிட்ட கதறி இருக்காங்க. ஐயா 1 லட்ச ரூபா கொடுத்தாங்கய்யா, அட்வான்ஸாக கூகுள் பேயில் போட்டு விட்டாங்க. இதை வச்சு தான் எப்படி ஆட்சியை கலைக்க முடியும் தமிழ்நாட்டில்? சொல்லிட்டாங்க, மேல் இடத்துல சொல்லிட்டாங்க. இல்லை இது யாரோட பிளான்ன்றதான் அவர் தெரிஞ்சு போச்சு, ஆளுங்கட்சி பிளான். செந்தில் பாலாஜி நேரில் பேசினாரா? நானே சொல்லலாமே, நீங்கள் பேசாமல் தாவேக்காவுக்கு வந்தீங்க, நான் உங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் வாங்கி தரேன், ஒரு 10 கோடி கொடுங்க. யாரை கேட்டா கொடுத்ததுன்னா, அவர் தான் முதலமைச்சர் தான் கொடுக்க சொன்னார்னு சார் சொன்னார்னா, அப்போ உனக்கு எங்கடா புத்தி போச்சு? இவ்வளோ பெரிய எருமை மாடுகள் எப்படி நம்பும்? இது பூராமே ஒரு திரைக்கதை அமைச்சு படம் மாதிரி. படத்தில் இப்போ சிக்குனது ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி அவர் வருவார், புது கவர்னர். இதை பூரா விசாரிச்சாருன்னா இதைத்தான் மு.க. ஸ்டாலின் சொன்னது ஆட்சி கவிழ்ந்து வீடியோ மக்கள் மத்தியில் ரொம்ப கேவலமாயிருமே. சரி, அவங்களே குதிரை பேரம் பண்ணான்னு மாட்டி விட்டா, எவனோ லட்டு சாப்பிட திருநாகரசை கொண்டு ஜெயிலில் வச்சிட்டாங்கன்னா எனக்கு அப்போ ஊற்றி. அதுதான் புது கவர்னர் வரார். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் படத்தோட டேர்னிங் பாயிண்ட்டு. நடந்தது ட்ரெய்லர் தான், எல்லாமே ட்ரெய்லர் தான். பயங்கரமாக இருக்குது படம். தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா சார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தாங்கரையுடைய தாவேகா எம்எல்ஏ அவர்கள்கிட்ட பேரம் பேசியதாக ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசரும் செந்தில் பாலாஜி அவருடைய நெருக்கமான 2 பேரையும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது எப்படி பார்க்குறேன்னா, இதுக்கு திரைக்கதை யார் எழுதினான்னு தெரியல, அருமையாக எழுதியிருக்காங்க. பாக்யராஜ் சார் செத்துட்டாருன்னு நினச்சோம், இறந்துட்டாருன்னு. ஆனால் அதை விட பெரிய திரைக்கதை ஆசிரியர்லாம் இதில் இருக்காங்க போல். திருநாவுக்கரசு நமக்கு தெரிஞ்சவர் தான், ஒரு அப்பாவி சர்வேயர். அவர் சர்வேயர்னால் இந்த வீடு அளப்பாங்க, அந்த சர்வேயரில் தேர்தல் சர்வேயர். பாண்டையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சர்வேயர். இவர் ஒரு சர்வேயர்னு சொல்லலாம், அவ்வளோதான். அவர் யாராவது சர்வேன்னு கூப்பிட்டா போய் எடுத்து தருவார். அது ஜெயிக்கிறாங்க இல்லை தோக்குறாங்களா, அது வேறு விஷயம். அடுத்து அவருக்கு ஒரு பேனர் இருக்குது, இந்த லயோலா காலேஜ் பேனரில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போட்டுட்டு இருந்தாப்புல. ஒரு அப்பாவியாக இருந்தாப்புல, ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு. ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கவர்னர் வரப்போகிறார், நம்ம அதை போட்டிருக்கோம். அந்த புது கவர்னர் சாதாரண கவர்னர், சாதாரண ஆள் கிடையாது. ஒரு பயங்கரமான ஒரு கவர்னர். அவர் உளவுத்துறை தலைவராக இருந்தவர். இந்தியாவுக்கே பல நாட்டோட அரசியலை பார்த்தவர். பாகிஸ்தான் அரசியல், பஞ்சாப் அரசியல்லேருந்து நம்ம பாளையங்கோட்டை அரசியல் வரைக்கும் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் உளவு பிரிவிலேருந்து எல்லாம் ஐபியில் இருந்தவர். அப்போ எல்லா ரிப்போர்ட்டும் அவருக்கு வரும். அது போக தீவிரவாத தாக்குதல், மும்பை தாக்குதல் எல்லாம் இருந்தவர். ஒரு கட்டத்தில் பாஜக ஆதரவாளராக, அதுவும் கிடையாது, இந்த அரசுக்கு ஆதரவாக செயல்படுறார். எந்த அரசுக்கு? மத்திய அரசுக்கு ஆதரவாக. ரொம்ப பிடிச்சி போயிடுது யாருக்கு? அமித்ஷாக்கு ரொம்ப பிடிச்சி போய், பரவாயில்ல இந்த மாதிரி ஆள் தான் வேணும் அப்படின்ட்டு அவரை வச்சுருக்காங்க. வச்சுட்டு உளவுத்துறையில் 2024 ரிட்டையர்ட் ஆகிறவர் டக்குன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க 25. இப்போ இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஆங்கராக இருக்கீங்கன்னு வைங்க, ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்க, பயங்கர ஹிட் ஆகிடுது. ஒரு 4-5 இன்டர்வியூ 10 நாளைக்கு எடுக்கிறீங்க, பயங்கர ஹிட் ஆகிடுது, சூப்பராக இருக்கே அப்படிங்கும்போது கடைசி நீங்கள் பாட்டுக்கு நல்லா பீக்கில் வர நேரத்துக்கு ஊருக்கு போகிறேன்றீங்க. ஐயோ இருங்க உங்களுக்கு வேறு ஒரு இது தரேன்னு சொல்லி அதே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எடுங்க, உங்களுக்கு பேமெண்ட் எக்ஸ்ட்ரா தரோம், உங்களுக்கு என்ன சரின்னு ஓகேன்னு எடுக்கிறீங்க. அப்புறம் திருப்பியும் 2025 வரும்போது அவர் ரிட்டையர் ஆகி திருப்பியும் எக்ஸ்டெண்ட். அப்போ என்ன பண்ணணும் போது ஒரே விஷயம் திருப்பி சொல்ல முடியாதுல்ல. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, இவரை ஏதாவது வெளியுறவுத்துறையில் ஆக்கலாம், இல்லை ஜனாதிபதி ஆக்கலாம், துணை ஜனாதிபதி, இப்படி ஆகினா எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. பஸ்ஸு ஏற்கனவே ஃபுல்லாக இருக்கும்போது அப்படின்னு ஸ்டாண்ட் பையில் வைக்கிறாங்க. வைக்கும்போது பார்த்தா தமிழ்நாட்டில் விஜய்ஜியோட ஆட்சி வந்தது. விஜய்ஜி ஆட்சிக்கு வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு அமித்ஷா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரி, அப்படி இருக்கும்போது இப்போ விஜய்ஜி என்ன பண்ணுறாருன்னா, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு, ஆனால் கேட்க மாட்டாரு.
முதலமைச்சர் விஜய்ஜி வந்து அமித்ஜி வந்து சொல்கிறத கேட்குறாரு. சில நேரம் கேட்குற மாதிரி அங்கே போய் பேசுகிறாரு. ஆனால் சொல்கிறதெல்லாம் கேட்டுறாரு. சொல்கிறதுக்கு முன்னாடியே கேட்டுறாரு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே ஒரு ஆளுநர் இருக்கார். யார்? கேரளா, தமிழ்நாடு ரெண்டையும் பார்த்துட்டு ஒரு ஆளுநர் இருக்கார். அவர் பேர் என்ன ஏதோ சொல்லுவாங்க, கரோக்கியா ஏதோ ஒன்று. அர்லேக்கரா? சரி, அது பேர் எனக்கு வாயில் விளையில. கரோக்கின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் குடும்பத்தில் ஒத்துக்க மாட்டாங்க. இவர் உடம்பு சரியில்லாமல் போகுது. கேரளா சாப்பாடு சாப்பிட்டு திருப்பி தமிழ்நாடு போயிடுறாங்க. காலையில் ஆப்பம் கடலைக்கறி சாப்பிட்றாரு. மத்தியானம் ஆனால் இங்கே வந்து அளவு சாப்பாடு சாம்பார் அப்படிங்கும்போது திருப்பி நைட் ஆனால் அங்கே போய் புட்டும் முட்டைக்கறியும் சாப்பிட்றாரு. செட் ஆக மாட்டேங்குது. அப்போ அவங்க குடும்பத்துனா வயசாகி போச்சு. நீங்கள் வந்து மத்தியானம் இங்கே காலைல அங்கே, அப்புறம் மாற்றி திருப்பி அடுத்த நாள் அவியல், அங்கே போனால் மெட்ராஸில் பிரியாணி இப்படின்னு மாற்றி அவர் சாப்பிட மாட்டார். சைவம் மாற்றி உடம்பை கெடுத்துக்காதீங்க, ஒரு ஸ்டேட் மட்டும் கேளுங்க அப்படிங்கும்போது அவர் தான் முந்தா நாள் போய் அமித்ஜிகிட்ட சொல்கிறார், இந்த மாதிரிலாம் இருக்குது சூழ்நிலை, எல்லாத்தையும் நான் இது பண்ணிட்டேன். ஏன்னா எங்கள் தம்பியை மிரட்ட சொன்னானீங்க, தம்பி ரொம்ப பாவம், ஒரு பாட்டு போட சொன்னேன் 2 டைம் போடுறேன்ட்டார். அப்படியா? அவர் போட மாட்டார், சண்டையில் பாருன்னு நினச்சேன். புரியுதா? ஆனால் அவர் 2 டைம் பாட்டை போட்டார். நான் ஒரு அந்த பாட்டு தானே போடணுன்றீங்க, 2 டைமாக போட்டுறேன் நான், என்ன பிரச்சனைன்ட்டார். நான் என்ன பண்ணுறது? வடிவேல் சொல்வார்ல, ரொம்ப ரொம்ப கதையும்போது ஒருத்தன் சொல்லியிருக்கா, ரொம்ப நல்லவேன்றும் போது என்னத்தை பண்ண முடியும்? இவ்வளோ அடி வாங்கிட்டு அமைதியாக இருக்காண்டா, ரொம்ப நல்லவேங்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. சரி ரைட்டு, அடிச்சுட்டு போங்கடா அப்படின்ட்டு அடித்து வண்டியில் ஏற்றி அனுப்பிடுறாங்க. சரி, இப்போ 2 பாட்டு போடுறாங்க. சரி, அப்போ அந்த விஷயத்தில் பிடிக்க வேண்டியதுதான். அந்த விஷயத்தில் காலிலே விழுந்துட்டார். நீங்கள் வேறு, நீங்கள் ரொம்ப பெரிய மனுஷன், ஆசீர்வாதம் வாங்கிட்டார், என்ன பண்ணுறது? அப்புறம் இந்த விஷயத்தை இப்போ லாக் பண்ணியிருக்கலாம்ல, நீங்கள் போய் தமிழ்நாட்டில் இருக்கலாம்ல அப்படிங்கும்போது, இல்லை நான் வந்து என் ஒய்ஃபு கேரளா தான் பிடிச்சிருக்கு, ஏதோ சம்திங் பிடிச்சிருக்கு, இங்கே தான் அந்த இதெல்லாம் இருக்குது, மட்டை அரிசி சாப்பிட்டு பழகிட்டேன், இனியும் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது, அதனால் இப்போ என்ன தான் பண்ணலான்றீங்களா? நான் வேணால் போயிடுறேன், தமிழ்நாடு பார்க்கல, தம்பியை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ குழந்தை வந்து அடம் பிடிச்சிச்சின்னா 4 சப்புன்னு விடலாம், இல்லை காதை பிடிச்சி திருவலாம், இல்லை 2 கொட்டு வைக்கலாம். அது பாட்டுக்கு அமைதியாக இருக்குது. சாக்லேட் கொடுத்தாலும் திங்கிது, வேணானாலும் பேசாமல் இருக்குது. ஏன்னா எல்லாமே அது பாட்டுக்கு இருக்குது. மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதுக்கு தலையாட்டி அந்த குழந்தை பாட்டுக்கு அது பாட்டுக்கு இருக்கிறத போய் நம்ம அடிக்கிறதுக்கு மனசு வருமா? ஆடினோடனே இவர் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த நேரத்தில் இவர் வரார். யார்? ஐபியோட சீஃப் வரும்போது அவங்க சொல்கிறாங்க, சார் ரிட்டையர்ட் ஆகிட்டார், அவ்வளோதான், 2024 ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் 25 ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ 26 மே மாதம் முடிஞ்சு போகுது அப்படின்னோடனே டக்குன்னு அமித்ஜிக்கு சரி இவரை போட்டுடலாம். இப்போ வந்து பாகிஸ்தான்காரனே ஓட விட்ட வரட்டினவர் இங்கே எல்லாம் போய் எல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவரை சரி இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் போடல, கவர்னராக போடல. இவர்கிட்ட ரிப்போர்ட்லாம் கொடுங்கன்னு வாங்கிட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு இவரை பார்த்துட்டு இருக்க சொல்லுங்கள், தங்க சொல்லுங்கள், நான் சொல்கிறேன்ருக்கேன். ஸோ இப்போ அவர் வந்தார் அப்படின்னா எல்லாத்தையும் எடுப்பாங்க. ஏன்னா 28 எம்எல்ஏ வேறு ஆள். புரியுதா? இந்த கோயிலெல்லாம் பார்த்து கல்யாணத்துக்கு போயிருக்கலாம், கோயிலெல்லாம் ஒரே முகூர்த்தத்துக்கு 50 பேர் கல்யாணம் பண்ண எதுவும்ல, அடித்து பிடிச்சி ஒருத்தர் உட்காருவான், அடுத்த செகண்ட் ஐயர் தாலியை கொடுத்தோன்னா அடுத்த ஒருத்தர் வருவான். இதில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு குரூப் வந்து அடுத்த இப்போ கல்யாணம் நடக்கக்கூடிய பொண்ணோட தாலி எடுத்து இந்த பொண்ணு கட்டி விட்டுறான், கட்டி தட்டை மாற்றிட்டு இந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஐயோ எங்கள் தாலி எங்கே தான் எடுத்து கட்டிங்க அப்படின்ட்டாங்க. அந்த புருஷன் ஏற்றுக்க மாட்டான், அந்த பையன் ஐயோ எங்கள் ஜாதி தாலி தான் நாங்கள் கட்டுவோம் இன்னும் கசாமுசா ஆகி ஒரு பொண்ணுக்கு தாலியை கட்டிட்டாங்க, அடுத்த தாலி எடுத்து கட்டி தட்டுக்கிட்டெல்லாம் மாற்றி முடிச்சிட்டாங்க. இப்போ இதுக்கு தாலி கட்டணுன்னா அது வேறு ஸ்டேட் தெலுங்கு தாலியாக இருக்குது, ஏதோ ஒரு சம்திங். அப்போ குழப்பமாகி அவங்களுக்குள்ளே சண்டையாகி அவங்க 2ஆக உடஞ்சி இந்த கல்யாணம் வேணான்னு அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நீங்கள் ஏன் தாலியை எடுத்து அந்த பொண்ணு கட்டிட்டீங்க, நான் உங்களோட வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல ஒரே கலவரமாகி புரியுதா அவருக்கு? கசாமசாங்கன்னா அந்த பையன் பார்க்குறான், அந்த பையன் அமைதியாக இருக்கான், சரி ரைட்டு வந்தால் ஓகே தான் அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு ஏடிஎம்கேல.
எதுக்கு ஆதரிச்சாங்கன்னே தெரில. அவங்க தருவாங்கன்னு நம்பி மினிஸ்டர் ஆக்குவாங்கன்னு நம்பி ஆதரிக்கிறாங்க. அப்போ ஒரு 34 பேர் வேணும், வந்துட்டால் தனியாக பண்ணிடலாம். பட் 28 பேர் வந்தால் எடப்பாடியார் கள்ளத்தூக்கி போட்டு ஸ்டாப் பண்ணிட்டார் இடையில உள்ள. இவங்களும் காலி, அவங்களும் காலி. இப்போ இவங்க பூரா வந்து சேர்ந்தது. இப்போ இது எப்படின்னு கேட்டால் பெரிய பிரச்சனை வரல. எப்படா அடுத்த தட்டில் இருக்க தாலி எடுத்து அவ்வளோ தூரம் குருட்டு போயிடலாம்? நீ அடுத்த கல்யாணம் நடக்கிற தாலி யார் எடுத்து கொடுத்தா, இதுக்கெல்லாம் சதிகாரம் யார் அப்படின்னு விசாரணை பண்ணால் கசாமுசான் இருக்கு. ஒரு பொண்ணு வாழ்க்கை போயிடுச்சு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, சரி இவரோடய நான் வந்துடுறேன், தாலி கூட கட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி இது இப்படி போயிடுச்சு. மாப்பிள்ளை அந்த பக்கம் போயிட்டான். இந்த மாதிரி எடப்பாடியார் மாப்பிள்ளை மாதிரி இருக்கார். இப்போனா என்ன, இன்னொரு அவர் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இப்படி இருக்கும்போது கசாமுசாவாகி டோட்டலாக ஆகிடுச்சு. இப்போ வந்து ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி அவர் வருவார், புது கவர்னர். இதை பூரா விசாரிச்சாருன்னா இதைத்தான் வந்து முக ஸ்டாலின் சொன்னது, ஆட்சி கவிழ்ந்துடணும். நான் எதுக்கு இவ்வளோ பெரிய கதையை சொல்லிட்டு வரேன் பார்த்தீங்களா? இப்போ என்னன்னா முக ஸ்டாலின் திருப்பி சொல்லிட்டே இருக்காருல்ல, இன்னும் 2 மாதத்தில் ஆட்சி கலைந்து விடும், 1 மாதத்தில் கலைந்து விடணும்னா இதுதான் மேட்ரு. உடனே இவங்க பதறி போய் என்ன பண்ணுறாங்க, ஐயோ மக்கள் மத்தியில் ரொம்ப கேவலமாயிருமே, திருப்பி நம்ம ஆட்சி கலைஞ்சிச்சுன்னா பெரிய திருப்பி வரமாட்டோமே அப்படின்னு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு சரி அவங்களே குதிரை பேரம் பண்ணான்னு மாட்டி விட்டா சொல்கிறவங்களே அப்படின்றப்ப தான் திருநாகரசு டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டு இருந்திருக்காங்க. யார்? இந்த ஐபிடியா? ஐடிபிஐ பேங்க்கில் இது ஒரு ஐபிடிஎஸ். அங்கே போய் கரூரில் எவனோ ஃபோன் பண்ணுறாங்க திருநாகரசுக்கு, சர்வே பண்ணுவாங்கன்னு. அப்போ இவர் யோசிச்சிருக்க வேணா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சர்வே பண்ணுறதுக்கு எங்கடா கரூர்லேருந்து கூப்பிட்றாங்கன்னு டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு 1 லட்ச ரூபா அட்வான்ஸாக போட்டு விட்ருக்காங்க. இதில் கூகுள் பேயில். சரி அப்போ உண்மை தான் போல், டப்புன்னு கேட்காம 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் போடுறாங்கன்னு வண்டி ஏறி போயிட்டாப்புல. கரூருக்கு போனவொடனே அங்கே டீ கடையில் இந்த பழைய படத்துலலாம் காட்டுவாங்க. இப்போ இதில் மலையாள படத்துலலாம் இருக்கும், இது மலையாள படம் தமிழ் படத்துலன்னா சூட்கேஸோட கேஷோடு ஒருத்தன் போவான், வைரக்கல்லோடு ஒருத்தன் வருவான். நீ மழை பெய்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னே, ஆமாம் பயங்கரமாக வெயில் அடிக்குது அப்படின்னு உடனே கோட் வேர்டு அக்செப்ட் பண்ணி மாற்றிடுவாங்க. இந்த மாதிரி அங்கே போய் டீ கடையில் உட்காந்தா ஒருத்தன் வந்திருக்கான் கரூரில். நீங்கள் தானே சர்வே பண்ண வந்திருக்கேன்? ஆமாம் அப்படின்னா, நான் வந்து அவன் ஒன்று சொல்லியிருக்கேன், நான் வந்து இந்த முன்னாள் அமைச்சரோட ஆள் அப்படின்ட்டு. அவன் யாருன்னே தெரியாது. ஆள் அப்படின்னோடனே சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னோடனே, நீங்கள் நேராக இந்த அட்ரஸுக்கு போகிறீங்க. போய் அங்கே ஒரு பையன் எம்எல்ஏ இருக்காப்புல புதுசாக, அவர் யாரையுமே தெரியாது, உங்களையும் தெரியாது. அவர்கிட்ட போய் 35 கோடி ரூபா தராங்க. ஏன்னா 25 கோடி ரூபாவில் அந்த ஆரம்பிங்க. அந்த இதில் சொல்லலாம் 1000 2000 3000 ஏலம் விடுவாங்க இல்லை, அந்த மாதிரி 25 ரூபா பேசுங்க. செந்தில் பாலாஜி தரேன்றாரு, வந்துடுறீங்களா அப்படின்னு. இல்லை அப்படி கூட கேட்டான்னா ஒரு 5 ரூபா ஏற்றுங்க. அப்புறம் திருப்பி அதிகபட்சமாக போச்சுன்னா 35 ரூபா வரைக்கும் முடிச்சிருங்க. இப்போ திருநாகரசு என்ன கேட்டப்பல, ரேட் 35 ரூபாய்க்கு நான் முடிக்கிறேன், எனக்கு என்ன இருக்கு, மீதி 15 ரூபா நீங்கள் எடுத்துங்க, அதோட ரேட் 50 கோடி. இல்லை அப்போ கூட கேட்டான்னா அது உங்கள் அது, நீங்கள் 48 கூட முடிங்க, 2 கோடி தான் உங்களுக்கு கிடைக்கும். 35 முடிச்சிங்கன்னா 15 கிடைக்கும் அப்படின்னு ஆசையை கிளப்பி விட்டுருக்கேன். அவன் யார் அப்படின்னா, இப்போ இந்த 35 கோடி 40 கோடின்னு பேசுகிறவன் யாருன்னா, வண்டியில் காய்கறி விற்கிறவன். அவனுக்கே வழி கிடையாது சாயந்தரத்துக்கு. அவன் யாருன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவன், ஒரு நடிகர் கட்சி இருக்குல்ல, அந்த கட்சியை சேர்ந்தவன் தான் இதை சொல்லியிருக்கான் திருநாவுக்கரசன். திருநாவுக்கரசு என்ன பண்ணிருக்கான்னா, இப்படி நான் பார்த்ததே இல்லையே, இப்போ ஜென்ரல் எலெக்ஷனுக்கு சர்வே பண்ணும்போது 2 லட்சம் கூட தேரலையே கடைசியில், சம்பளம் கொடுத்தது போக சேனல் நடத்துகிறோம் அது நடத்துகிறோம். இப்போ ஹெவி லாஸில் இருக்கும்போது 2 லட்ச ரூபா கிடைக்குது. பொது எலெக்ஷன்லேயே இப்படி ஆச்சு. எம்பி எலெக்ஷனில் டோட்டலாக திருநாகரசு காலி 50,000 60,000 தான் கிடச்சிருக்கு மொத்தம், அவர் கைக்கு கிடச்சிது. இப்போ இவன் 35 கோடின்ட்டா நீங்கள் ஆட்டையை முடிச்சிட வேண்டி தான் அப்படின்னோடனே, அப்போ இன்னும் இதோடு முடிஞ்சிருச்சான்ருக்காப்புல. இல்லை 10 எம்எல்ஏ நம்ம பேசணும், ஃபஸ்ட்டு இவர்கிட்ட பேசுங்கன்றிருக்கேன், அந்த 10 பேர் லிஸ்ட்டு கொடுங்கன்றிருக்காப்புல. ஏன்னா 50 கோடினா 50 கோடி 500 கோடி ஆச்சுல்ல. அப்போ அதில் முதல்ல இவரை கரெக்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னொன்னே ஃபோனை போட்டுறாரு. அவரும் வாங்கன்னு இருக்காப்புல. வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாப்புலன்னா, மேல் இடத்துக்கு ஃபோனை போட்டாப்புல. எனக்கு வந்து இந்த மாதிரி கட்சி மாதிரி கூப்பிட்றாங்க, செந்தில் பாலாஜி தான் கூப்பிட்றாருன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க
பூரா டீட்டெயிலை வாங்கிட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இவரும் பாவம் தெரியாதனமாக போயிருக்காங்க. அந்த ஒருத்தன் வந்து டீ கடையில் சொல்லிட்டு போனான்ல போய் கேட்டு வாங்க அப்படின்னு, அவன் எஸ்கேப்பு, வீடை காமிச்சிட்டு அவன் எஸ்கேப் ஆகிட்டான். அவர் வீட்டில் போய் பேசியிருக்காரு. ஏதோ இவர் 35 கோடி பெட்டியில் வச்சுருக்க மாதிரியும் பேசியிருக்காரு. ஏன்னா திருநாகரசு நல்லா பேசுவாப்பில், ஏன்னா லைலா காலேஜில் படித்தாப்புல. ஏன்னா லைலா காலேஜில் படித்தவங்க எல்லாமே பெரிய அறிவாளியாக இருப்பாங்க. நம்ம விஜய்ஜியோட அங்கே தான் படித்தார் தெரியுமில்ல, பெரிய அறிவாளியாக இருப்பாங்க, பயங்கர டேலண்ட்டாக இருப்பாங்க. அப்போ பேசி 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 மனசை கரைச்சிருக்காப்புல. 25 30 எப்படி கேஷ் தருவீங்க, என்ன தருவீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி பேசி 35 முடித்தோடனே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்படி திருநாகரசு 15 ரூபா டொக்கா ஒரு ஆள்கிட்ட மட்டும் நிற்கிது. நேராக அங்கே போனோம்னா அவன்கிட்ட கேட்டான்னு மீதி 9 பேர் பேரை சொல்லுவான். நம்ம பண்ணிடலாம், எப்படியும் வாழ்நாளில் சர்வே பண்ணதுக்கு நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெகுமதின்னு நினச்சிட்டோம். நினச்சிட்டு ஒரே குஷியாக இருந்திருக்காப்புல. குஷியாக இருந்து டீ கடைக்கு வந்தால் போலீஸ் வந்திருக்கு. தம்பி நீங்கள் தான் திருநாகரசன், சர்வே திருநாகரசன். ஆமாம், லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட், கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ் இருக்காரு. திமுக நீங்கள் பேரம் பேசுகிறீங்க, அந்த இது பேசுகிறீங்க. எஸ், செந்தில் பாலாஜி சொல்லி 35 கோடி. ஆமாம் நான் தான் சார், உங்களை இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வர சொன்னார், கூப்பிட்டுட்டேன். புரியுதா? எதுக்கு கூப்பிட்றாரு, இன்ஸ்பெக்டர் எதுக்கு கூப்பிட்றாருன்னு சொல்லி இவரும் தெரியாமல் வண்டி ஏறி போயிட்டாப்புல. இதுதான் நடந்தது சம்பவம். அங்கே பார்த்தா அங்கே 2 பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னா, அவங்கெல்லாம் செந்தில் பாலாஜியை பார்த்ததேன்றாங்க, பார்த்ததில்ல, யாருன்னு தெரிலன்றாங்க. சும்மா கேட்டிருக்காங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு பிரியா தெரியுமா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? தெரியும்னு. உங்கள் கூட யாராவது இப்போ ஒரு பிரியா படிச்சிருக்கு, பிரியான்ற பேர் நிறையா, சாந்தி பிரியாலாம் நிறையா வைப்பாங்க. ஆமாம் தெரியும்ன்ட்டிங்கன்னு வைங்க, டப்புன்னு இவர் பிரியா ஆள், அந்த அம்மா சொல்லி தான் இந்த அம்மா வந்திருக்கு, 2 பேரையும் பிடிச்சி உள்ள போடுங்க. இது எல்லாமே கூட்டு சதி. நீங்கள் சொன்னது உங்கள் கிளாஸ்மேட் பிரியாவை, அவங்க சொன்னது மேயர் பிரியாவை, இப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆனவொடனே என்னாச்சுன்னா, திருநாகரசு அங்கே போயிருக்காரு, இவங்க 2 பேர் இங்கே வந்திருக்காங்க. இவரை தெரியுமான் இருக்காங்க. பார்த்துருக்கேன், ஏன்னா அவர் யூடியூப்பில் வருவாப்பில். பார்த்துருக்கேன்னா அப்போ இவங்க எல்லாம் ஒரு கூட்டாளி தான் அப்படின்னு கணக்கு போட்டு, அவங்களுக்கு திருநாகரசு யாருன்னே தெரியாது, திருநாகரசுக்கு அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க 2 பேருக்கும் செந்தில் பாலாஜி யாருன்னு தெரியாது. சும்மா அந்த ஏரியாவில், கரூர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜின்னு நிறையா பேருக்கு பேர் வச்சுருப்பாங்க. வேலூர் போனீங்கன்னா, வேலூர் மாவட்டத்தில் பாலாஜின்ற பேரில் ஒரு 40% எவனை பார்த்தாலும் பாலாஜினோ, உங்கள் பேர் என்ன பாலாஜி, உங்கள் பேர் என்ன, ஏன்னா அது திருப்பதி பக்கத்தில் இருக்கிறதுனாலையும் வேலூர் மாவட்டத்தில் பூரா பாலாஜின்ற பேர். இந்த நாயுடுஸில் பார்த்தீங்கன்னா 40% பேர் ஒரு 60s 70s 80s பிறந்தவன் பேர், 90s பிறந்த பேர் பாலாஜின்ற. இப்போ தான் மாற்றி வைக்கிறாங்க, அந்த பாலாஜியா இந்த பாலாஜியான்வாங்க. இப்படி என்ன பண்ணிட்டாங்க, மொத்தம் 3 பேரையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி ஆட்சியை கவிழ்க்க சதின்ட்டாங்க. அப்போ தான் திருநாவுக்கரசு சாக்காயிருப்பாப்புல. டேய், திருநாவுக்கரசர் அவர்கள் வந்து நடுவில் மாயமாக இருந்தது ஒரு செய்தி வெளியே வந்துள்ள சார். அதுக்கப்புறமா தான் அவர் கைது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாயமாக இருக்காரு, அவர் வந்து காணாமல் பின்னாடி புளிய மரத்துக்கு பின்னாடி உட்காந்துருப்பாருமா டீ கடையில், அதெல்லாம் மாயமாமா. அது டீயை வாங்கிட்டு பின்னாடி சாப்பிட போயிருக்காரு, அவ்வளோதான். பிடிச்சி போயிட்டாங்க. மாயம்லாம் அவர் எங்கே போவார், எங்கே ஆஃபீஸை விட்டால் வீடு, வீடை விட்டால் சர்வே, இதை தாண்டி அவருக்கு எதுவுமே தெரியாது. போவார். அவரை பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, மொத்தத்துக்கு லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணால் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. எதுக்கு பிடிச்சிருக்குன்னே தெரில. கடைசியில் பார்த்தா ஆட்சியை கவிழ்க்க சதின்ட்டாங்க. அப்போ தான் திருநாகரசு இன்ஸ்பெக்டர்கிட்ட கதறி இருக்காப்புல, அதாவது ஐஓட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட, ஐயா 1 லட்ச ரூபா கொடுத்தாங்கய்யா, புரியுதா, அட்வான்ஸாக கூகுள் பேயில் போட்டு விட்டாங்க. இதை வச்சு தான் எப்படி ஆட்சியை கலைக்க முடியும் தமிழ்நாட்டில், எப்படி கலைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கத்தியிருக்காரு, கதறியிருக்காரு. அவருக்கு அந்த ஐஓக்கு தெரியும், உண்மை தெரியும். சரி, எப்படியா கோர்ட்டில் கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணணும்ல, யாரையா ஒருத்தர் சொல்லிட்டாங்க, மேல் இடத்துல சொல்லிட்டாங்க. இல்லை இது யாரோட பிளான்ன்றது அவர் தெரிஞ்சு போச்சு, ஆளுங்கட்சி பிளான். இது புது கவர்னர் வராரு, 28 பேர் விவகாரத்தில் பிடிச்சாங்கன்னா டோட்டலாக ஆட்சி கலைஞ்சிரும். அதுக்கு முன்னாடி திமுக மேலே பழியை போடணும்னு சொல்லி பாவப்பட்ட திருநாகரசுக்கு 1 லட்ச ரூபாயை கொடுத்து அட்வான்ஸை போட்டு ஒரே ஒரு டீ வாங்கி கொடுத்துருக்காங்க. டீயும் உளுந்த வடையை எடுத்து வாயில் வச்சுருக்காப்புல, அப்படியே கையோடு கொடுத்து. ஸோ இந்த அளவுக்கு வந்து கொடூரமாக வந்து 1 லட்ச ரூபாய் வச்சு ஒருத்தர் எப்படி ஆட்சியை கலைக்க முடியும்? அது திருநாவுக்கரசுலாம் பாவம் வாடகையே கொடுக்கலன்றாங்க அந்த யூடியூப் சேனலுக்கு. சரி, இப்போது செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரரையும் வந்து இப்போது போலீஸ், அதுதான்மா இப்போ நானே உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணுறேன்,
ஃபோன் பண்ணால் நீங்கள் 4 விஷயத்த சொல்கிறீங்க. இந்த பொண்ணுக்கும் இவர் தான் பிளான் பண்ணி தான் இந்த செட்டப் பண்ணி தான் ஆட்சியை கலைக்கிறதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், உங்களுக்கு செந்தில் பாலாஜி தெரியுமாம்மா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தெரியும். விஜய் தெரியுமா? தெரியும். ஆதவர்ஜனா தெரியுமா? தெரியும் சார், நல்லா தெரியும் சார். ஆட்சி வந்து மைனாரிட்டி ஆட்சின்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? 108 சார். அப்புறம் எப்படி ஆட்சியில் இருக்காங்க சார்? அதிமுகவில் 28 பேர், அது உங்களுக்கு தெரியும்ல? அந்த 28 எம்எல்ஏ யார் தெரியும்ல? இந்த பொண்ணை பிடிச்சி உள்ளவங்க 28 பேர் யார் ஓட்டு போட்டாங்கன்னு டக்குன்னு சொல்லுது. செந்தில் பாலாஜியே தெரியும்னு சொல்லுது. புரியுதா? பேரம் பேசுகிறாங்க அப்படின்றது தெரியுதுன்னு நீங்கள் பேப்பரில் படிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. யுவர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி தான் இப்போ திருநாவுக்கரசை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து ஒரு ஆதாரத்தை வச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படல சார். இப்போ நீங்கள் சொன்ன ஆதாரம் தான் அவர் வச்சுட்ருக்காரு. சிடிஆர் நிர்மல்குமாரை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு செயல் செஞ்சோம்னா அதை அடித்து பேசணும்ல, ரீல்ஸ் போடுறதுக்கு வீடியோ வேணும்ல, புரியுதா? அடித்து பேசி இந்தா பாருங்கள் பிடிபட்டார் அப்படின்னா செந்தில் பாலாஜியை விட்டுருங்க. செந்தில் பாலாஜியோ வேறு எந்த பாலாஜியோ அது வேறு. செந்தில் பாலாஜி நேரில் பேசினாரா? நானே சொல்லலாமே. அவனே ஒருத்தனை கூப்பிட்டு நீங்கள் வந்து பேசாமல் தாவேக்காவுக்கு வந்துருங்க, நான் உங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் வாங்கி தரேன், ஒரு 10 கோடி கொடுங்க அப்படின்னு. எப்படி இல்லை விஜய் தான் சொன்னார், உங்களை கூட்டுற சொன்னார் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவன் ஏமாந்துட்டான்னு வைங்க. யாரை கேட்டா கொடுத்தோன்னா அவர் தான் முதலமைச்சர் தான் கொடுக்க சொன்னார்னு சார் சொன்னார்னா அப்போ உனக்கு எங்கடா புத்தி போச்சுன்னு கேட்பேனா இல்லையா? புரியுதா? இப்போ சின்ன பிள்ளைங்க தோடை கழட்டுறதுக்கு இந்த அவங்க அப்பா கூப்பிட்றாரு பாரு அப்படின்னு டக்குன்னு கழட்டிட்டு போயிடுவாங்க. அது குழந்தை நம்பிடும், சரி அப்பா தான் கூப்பிட்றாரு போல் அப்படின்னு. இவ்வளோ பெரிய எருமை மாடுகள் எப்படி நம்புவோம்? புரியுதா? இப்போ இது பூராமே ஒரு திரைக்கதை அமைச்சு ஒரு படம் மாதிரி இது. புரியுதா? அந்த படத்தில் இப்போ சிக்குனது திருநாவுக்கரசு. ஆனால் பெரிய ஆள் ஆயிடுவாப்புல, ஃபேமஸ் ஆகிட்டாப்புல. இப்போ எல்லாம் தேடுறாங்க அந்த திருநாவுக்கரசு யார் அப்படின்னு சர்ச் இன்ஜினில் போய் தேடுறாங்க. அதில் 2 பேர் முகத்தை மறைக்கிறாங்க. எதுக்கடா டேய், தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் ஆட்சியை கலைக்கிறதுக்கு ஒரு 2 பேர் வந்து இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா சட்டையை அப்படி தூக்கி விட்டு இந்த ஆட்சி என் கையிலடா அப்படின்ல போகணும். அவங்க எந்த டிக்கெட்டில் உட்காந்தாலும் தெரில, அவனையும் பிடிச்சி போட்டு அவன் ஒருத்தர் மூஞ்சி பாவன் தம்பி மறைக்கிறான், இன்னொருத்தர் மறைக்கிறான். அவன் ஜெயிலுக்கு போகணுன்ட்டு இருந்துருக்கு போல. ராகு எது மாறி இருக்கு, போயிட்டாங்க அவ்வளோ. இதுதான் நடந்திருக்குமா? இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும்? இனி இந்த என்கொயரின்னு 15 நாளுக்குள்ளே திருநாவுக்கரசு பெயிலில் வெளில வந்துடுவாப்புல. வெளியில் வந்தோடனே திமுக சதி, திமுகவுக்காக இவர் கேட்டார்னு. திருநாவுக்கரசு எனக்கு தெரிஞ்ச 4 கட்சிக்கு வேலை பார்த்துருக்காப்புல. பிஜேபி, அதுக்கப்புறம் அண்ணாமலை. ஒரு அண்ணாமலை விட்டு வெளியில் வந்து இவருக்கு யாருக்கு பார் ஓனரு, அதுக்கப்புறம் 4ஆவதாக யாருக்கா வேலை வந்து இந்த எலெக்ஷனில் மட்டும் 4 கட்சிக்கு 4 பார்ட்டிகளுக்கு வேலை பார்த்துருக்காங்க. அந்த அப்பாவியை போய் திமுக கலைக்கிறதுக்கு இது பண்ணார்னு சொல்லி உள்ள வச்சதாக தான் சொல்கிறாங்க. வெளியே வந்துடுவாப்புல. எப்படி இந்திய அரசியல் சட்டத்தில் வந்து 15 நாளைக்குள்ளே பெயில் கொடுத்துருவாங்க. பட் அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதிமுகவில் இருக்கும் சில எம்எல்ஏக்களும் தொண்டர்களும் தாவேக்கால இணைகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து திமுகவும் அதிமுகவும் கூடிய சீக்கிரம் பாஜகவுடைய ஆதரவோட ஒரு கூட்டணி அப்படி வந்து அதை கிளப்பி விடுறது. இப்போ இவங்க இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கும்போது கொலாச்சாரையில் பேசுவாங்க. உன் புருஷனை பற்றி எனக்கு தெரியாது. அவன் சொல்லுவா இவன் பாவமாக இருப்பான், இவன் புருஷன் நல்லவன், அவன் அப்பாவி வேலைக்கு போயிருப்பான், காலைல போயிட்டு சாயந்தரம் வர ஒரு அப்பாவியாக இருக்கும். ஏன் உன் புருஷனை பற்றி தான் எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது என்ன நீ என்ன பதில் சொல்லுவீங்க? 2 பேரும் சண்டை வருதுமா கொலாயடியில். இப்போ இவன் புருஷனை பற்றி இவனுக்கு தெரியுன்றது அது உண்மை, ஊருக்கே தெரிஞ்சது. திருப்பி அவன் என்ன பண்ணுவான், பதிலுக்கு திருப்பி சொல்லுவான் உன் புருஷனை பற்றி எனக்கு தெரியாதா, முந்தா நாள் நான் பார்த்தேன் இங்கே அப்படிங்கும்போது சுற்றி பார்க்கணும் என்ன நினைப்பாங்க, ஓ இவன் புருஷன் இப்படி தான் போல அப்படின்னு கிளப்பி வர்றது. அதெல்லாம் இது அந்த காலத்தில் கொலா சண்டையிலேருந்து நடக்கிறது தான். அந்த மாதிரி நாங்கள் இவங்களை சேர்க்குறோன்ற மாதிரி திமுகவும் எவனோ சேர போகிறான்னு சொல்லி அது ஒரு கிளப்பி விட வேண்டியது. இப்போ இந்த வந்து கேள்வி கேட்குறீங்கல்ல, இங்கே நம்பிட்டீங்கல்ல. ஸோ இதுதான் இந்த மாதிரி இது பண்ணுறது தான். சரி, இப்போ இந்த குதிரை பேரம் பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து குதிரை பேரம்லாம் முடிஞ்சு இப்போ கழுத பேரம் தான் நடந்துட்டு இருக்கு. குதிரையெல்லாம் வாங்கிட்டாங்க. நடுவில் காக்கா பேரம்லாம் போயிட்டு இருக்கு. அது காக்கா பேரம் இனிமேல் நடக்கும். எல்லாமே நடந்துகிட்டு இருக்கோம். இதில் சுற்றி முற்றி எவனோ காசு வாங்க, எவனோ ஆட்சி அமைக்க, எவனோ இது பண்ண திருநாவுக்கரசை கொண்டு ஜெயிலில் வச்சிட்டாங்கன்னு தான் எனக்கு அப்போ உறுத்திட்டு இருக்கு. பாவப்பட்ட ஜீவனை எவனோ லட்டு சாப்பிட இவங்க 3 பேரை கொண்டு ஜெயிலில் வச்சிட்டாங்களே அப்படின்றது தான்
ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நடக்கிறது தான், அரசியலில் சகஜம்தான். அதுதான் புது கவர்னர் வராரு. அவர் வந்ததுக்கப்புறம் தான் படத்தோட டேர்னிங் பாயிண்ட்டு. கவுண்டமணி கைத்தட்டிட்டு இருப்பான் தனியாக உட்காந்து. எங்க யாருமே கைத்தட்டல, சுமாரி இந்த சீன் தான் நீ டேர்னிங் பாயிண்ட்டு. ஏன்னா அவனுக்கு கண்ணு தெரியாது. ஸோ இந்த சீன் தான் டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இனிமேல் நீங்கள் கை தட்ட வேண்டி வரும் புதிய கவர்னர் வந்ததுக்கப்புறம். அது வரைக்கும் நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நடந்தது ட்ரெய்லர் தான் அப்படின்னு சொல்கிறீங்க? இது எல்லாமே ட்ரெய்லர் தான். எல்லாமே ட்ரெய்லரு, டீசரு, ஃபஸ்ட்டு லுக்கு, செகண்ட் லுக்குன்னு தான். படம் வரும் பாருங்க இனிமேல் தான். பயங்கரமாக இருக்கும் படம், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதை நீங்கள் பார்த்தா தான் தெரியும்.